அல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை இந்த 23ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைக்கணும். அவர் செய்த அதிசயம் ஏராளம். ஆமென். இந்த நாளில் சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 5 தேவ மனிதர்களை குறித்து அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 5 நபர்களை குறித்து உங்களிடத்திலே நான் சுட்டி காட்டிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்மை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய தரத்தை குறித்து, நம்முடைய ஜெபத்தை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து உலகம் வெவ்வேறு விதமாய் பேசலாம். ஜனங்கள் எப்படி வேணுமானாலும் நம்மை சித்தரிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மள பேசலாம். உலகத்தை குறித்தோ அல்லது உலக மனிதர்களை குறித்தோ நீயும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உலகம் உன்னை பார்த்து வாழ்ந்தா இவனை போல வாழணும், வளர்த்தா இவங்க பிள்ளை வளர்த்தாங்க அவங்க போல வளர்க்கணும், இருந்தா இந்த மகனை போல இருக்கணும், இருந்தா இந்த மகனை போல இருக்கணும்னு சொல்லும். ஆனா கொஞ்சத்துல உலகம் உன்னை பார்த்து அல்லது உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கைய பார்த்து உலகம் உடனே சொல்லும், இதெல்லாம் புள்ளையா பெற்றுக்கிறா பாரு, இதெல்லாம் புள்ளையா பெற்றுக்கிறாங்க பாருன்னு உலகம் அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கும். ஆனா தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லது ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை ரட்சித்தார் என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லது ரட்சித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அது தேவனால் உண்டானது என்ற வார்த்தையை தேவன் நிரூபிக்கிற வரைக்கும் உங்களை அவர் விட்டு விலகவே மாட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் ஒரு கள்ளன், அவன் ஒரு கள்ளன், திருடன். அவன் ஒரு திருடன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 திருடர்கள் இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் தெரியும். லெஃப்ட் சைடுல இருக்கிறவரு இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறார், ரைட் சைடுல இருக்கிறவரு இயேசு கிறிஸ்து கிட்ட கெஞ்சி மன்றாடுகிறார். நான் இதிலிருந்து எனக்கென்று எடுத்துக்கொண்ட வார்த்தை அல்லது என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 42, 43 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு முன்பகுதியிலே இருக்கிற சில வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், நாமோ செய்த தப்பிதங்களுக்கு, நாம் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று அந்த கள்ளன் சொல்லுவார். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்து விட்டார் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு வியாதியின் படுக்கை வந்து விட்டால் அல்லது ஒரு இயலாமை வந்து விட்டால் ஜனங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா?
நான் பாவம் பண்ணாலோ தெரியலையே, என்ன பாவம் பண்ணானோ தெரியலையே, அவன் குடும்பத்தை இப்படி இப்படி அவன் குடும்பத்துல நடக்குது, இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் என்ன பண்ணானோ, இவன் என்ன பண்ணாலும் அவங்க முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்களோ, இப்படிதான் உலகம் நம்மை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற. ஆமென். உண்மையாக சொல்றேன், ஒண்ணு இல்லைங்க. கொஞ்சம் லாஸ்ட் வீக் எனக்கு புதன்கிழமை நினைக்கிறேன், தம்பி கிட்ட பேசும்போது புதன்கிழமைக்கு முன்னாடி திங்கக்கிழமை சொன்னேன், எப்பா எனக்கு என்னமோ வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியலப்பா, கொஞ்சம் ஜபத்தை போடுன்னு. அவருக்காக என்னன்னா வாட்ஸ்அப்ல போடு அப்படின்னு சொன்ன மாதிரி தோதோ மாமா வாட்ஸ்அப்ல போட்டுறேன். எப்பா நான் வாட்ஸ்அப்ல போட சொல்ல, நீ ஜபத்தை செய். ஏன்னா வாட்ஸ்அப்ல போட்டா அடுத்த செகண்ட் கோபி பாஸ்டர் என்ன பண்ணாரோ ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். நேற்று இரவு நான் சொல்றேன், நேற்று இரவு போகும்போதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட சில வார்த்தைகளை பேசிக்கொண்டே வந்தார். எப்படின்னா, நான் சிலுவையிலே தொங்கும் போது கூட, நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது கூட நன்மை பெற்ற அத்தனை ஜனங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவனை அவங்க பிதா கைவிட்டுட்டாரு, அதனால இவன் தொங்குறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏணி இல்லாம அவ்வளவுதான், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், அதுக்கும் உடனே குறை. என் வாழ்க்கையில நான் உயிர் விடுற வரைக்கும் ஜனங்களுடைய குறை பேசுகிற சத்தத்தை என் காது கேட்னேதான் இருந்துச்சு, என் காது கேட்னேதான் இருந்துச்சு. காணாமல் கல்யாணத்துல ஜோம் பண்ணி தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றின எனக்கு தாகமாய் இருக்கிறேன் கேட்டேன். கேட்டதுக்கு எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? கசப்பு நிறைந்த காளி. குஷ்டரோகி கட்டி தழுவின என் கைக்கு கிடைச்சது ஆணி. தீவிரமாய் ஜனங்களை விடுவிக்க ஓடிப்போன என் கால்களுக்கு கிடைத்தது ஆணி. என் சரீரத்தின் வஸ்திரத்தை தொட்ட போது உதிரம் நின்று போயிடுச்சு. அப்படிப்பட்டதான என் வாழ்க்கையில நிர்வாகம், என் ட்ரெஸ்ஸை கழிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தனே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தனே, என்னையே குறை சொல்லிட்டாங்களே, நீ ஏமாத்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், என்னோடு பேசின வார்த்தை, நீ ஏமாத்தோம், நீ ஏமாத்தோம், நீ ஏமாத்தோம். உன்னை குறை பேசுறாங்களா விச்சு, உன்னை தூஷிக்கிறாங்களா விச்சு, உன்னை ஏளனப்படுத்துறாங்களா விச்சு, நீ இந்த கல்லனை போல என் முகத்தை நோக்கிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல்லனை போல என்னை நோக்கிப்பார். அவர் அப்படிதான் பார்க்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல என்ன 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்மையாகிலும் தேவனுக்கு என்று இதுவரைக்கும் நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, செய்திருக்க மாட்டாங்க. அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கல்ல எந்த நல்லதும் செய்யல, அதனாலதான் அவனுக்கு சிலுவை. ஆனா இந்த கல்லை தேவனுக்கென்று ஏதோ ஒரு நல்லதை செய்திருப்பார், அதனால தேவன் என்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் என்னுடைய டிராவல்ல நான் கர்த்தர் பேசுகிறது தான் நான் சிந்தித்து 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 நான் ஒரு செய்தியாக கொண்டு வந்து நான் பேசுகிறேன். நிறைய நேரம் எத்தனை முறை உடைச்சாலும் உன்னை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா?
நீ உன்னுடைய வாலிப பிரயாணத்தில் நீ சொன்ன வார்த்தை, உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால், பின்னோக்கே நான். அல்லேலூயா. நான் வாலிப பிரயாணத்தில் நான் சொன்ன வார்த்தை அதுதான். நான் இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், என்னை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. என்னதாங்க சொல்றேன், இந்த 25 ஆண்டுகள் நான் தேவனோடு நடக்க என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நான் உண்மை அற்றவன்தான், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நான் விலையேற பெற்றேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்க்கிற கண்கள் உங்களை அப்படிதான் பார்க்க, இவளா இவனா, நீங்க அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களை ஒரு கண்ணு நோக்கி பார்க்குது, அந்த கண்ணின் பார்வை உங்களை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. உண்மையாக சொல்றேன், மனுஷ கண்ணு உங்களை கேவலமா பார்க்கும், தேவனுடைய கண்ணு உங்களை உயர்த்தி பார்க்கும். மனுஷனுடைய கண்ணு உன்னை தாழ்வா எண்ணம், தேவனுடைய எண்ணம், இவன் என்னுடைய நேச குமாரன், இவள் என்னுடைய நேச குமாரன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதுதாங்க தேவ வார்த்தை, அதுதான் தேவ வார்த்தை. ஒரு ஸ்திரீ, அவளுக்கு பேரே எழுதப்படுது, பேரே எழுதப்படல. மகன் செத்து போயிட்டான், மகன் செத்துட்டா, அழுதுட்டு போறா, பாடியை தொட்டா. அல்லேலூயா. குருடனுக்கு பேரே இல்லை, 10 மேயும் ஊரானாகி குருடன், அவ்வளவுதான். நாம இடம் போறதெல்லாம் எப்படி நம்ம இடம் போறோம்? உண்மைதான் சொல்ற, நம்ம இடம் போறதே ரொம்ப தப்பா இடம் போறோம், தப்பு கணக்கு போறோம். ஆனா ஆண்டவர் நல்லா நம்மை குறித்து கணக்கு போட்டு வச்சுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ சொன்னேன், இந்த வார்த்தை இரவினோடு பேசப்பட்டதுனால தான் அந்த வார்த்தையை கொண்டு போகிறேன். என்னை ரட்சிப்புக்குள் நடத்தின என் அன்பு தேவ மனிதன் இன்றைக்கு அவர் இந்த பூமியில இல்லை. அந்த தாயா அவன் மனைவி இருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், அதே போல எனக்கு ஊழியம் என்ற அபிஷேகம் இருக்கிறது என்று என்னை அழைத்து பயன்படுத்தின என் அன்பு தேவ மனிதர் எசேக்கியாவை நான் நினைத்து பார்த்தேன். இந்த 2 நாளா என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஊழியம் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அமர்ந்திருந்த போது 2004ஆவது ஆண்டு என்னை போலவே இந்த தேவ மனுஷன் என்று பவுல் சொன்னதை போல என்னை மீண்டும் என்னுடைய தூசியை தட்டி என்னை ஊழியத்தில் ஓட வைத்த அன்பு சகோதரன் மனோஜா. சபை கட்டப்பட வேண்டும், ஊழியம் செய்யணும்னு சொல்லும் போது எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் வந்து விழுந்து என்னை ஊழியம் சபை கட்டுப்படியாக ஊக்குவித்த என் அன்பு தகப்பனார் சாம் அப்பா. எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஆராதனைனா ரொம்ப பிடிக்கும். இசையை குறித்து அவ்வளவு ஞானம் இல்லை. டேனி அவர் மூலியமா அண்ணன் K.S. வில்சன் அவர்களை ஆண்டவர் எனக்கு ஒரு அன்பு பரிசாக கொடுத்தார். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் அவரோடு பயணித்த அந்த ஆராதனையின் ஞானத்தை கர்த்தர் அவரிடத்திலிருந்து எனக்கு கொடுத்ததை நான் நினைக்கிறேன். 2016ஆவது ஆண்டு என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று நினைத்த போது வல்லமை கோபுரத்தில் கர்த்தர் பேசி இன்ன வரைக்கும் நிற்க வச்சதை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா? என்னை உலகம் அல்லது என்னை சார்ந்தவர்கள், என் சொந்த பந்தம்
என்னை நெருங்கி நின்ற எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவன் கல்ல, இவன் ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு இனி ஊழியம் இல்லை என்று சொன்னவர்கள் மத்தியில என்னை கர்த்தர் ஒரு ஊழியனாக ஆசீர்வதித்து நிற்க வைத்ததற்காக நான் நன்றியோடு நிற்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையாக சொல்றேன், என்னை நிற்க வைத்திருக்கிறார். நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா 2023 ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் என்று வந்தாலே எனக்கு ஒரு பயம். உண்மையாக சொல்றேன், 2 வருஷம். ஆனால் இந்த வருஷம் எந்த பயமும் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை விழத்தள்ளினவர்களுக்கு முன்பாக எழுத்து நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஸ்தானத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். சத்துரு என்னை விழத்தள்ளினார், ஆனால் தேவன் என் ஸ்தானத்தில் நிற்க வைத்தார். என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, வேகமாக சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம் நாத்தான்வேல் என்ற ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஊரு, உலகம், சொந்த பந்தம், சபை அல்லது நம்மை சார்ந்த ஊழியர்கள் கூட நம்மை குறித்து ஏதாயிலும் பேசட்டுமே, நீ கொஞ்சமும் கவலைப்படாத, நீ கொஞ்சமும் துக்கிக்காத, நீ கொஞ்சமும் வேதனைப்படாத. உன்னை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தையை கவனியுங்கள். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆமென், ஆமென். சொல்ல மாட்டீங்களே. உங்களை குறித்து கர்த்தருடைய வாய் இந்த வார்த்தையை சொல்லியே ஆகும். ஆமென், ஆமெனா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறிச்சு உலகம் 1000 பேசட்டுமே. என்ன பேசட்டும்? 1000 பேசட்டும். ஆனா ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து உலகம் அல்லது உங்க சொந்தம், உங்க பந்தம், உங்க நண்பர்கள், உங்கள் நண்பிகள், உங்களை சார்ந்தவர்கள் உங்களை குறித்து அநேக விமர்சனங்களை வைக்கலாம், அநேக விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், அநேக விதமான தேவையற்ற வார்த்தைகளை உங்கள் மேல் கொண்டு வரலாம். ஆனா இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கபடற்ற இந்த இடத்துக்கு நாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஆமென். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அல்லேலூயா. டீச்சர் கொஞ்சம் சொல்லி தான் தாங்கள. அல்லேலூயா. என்ன ஆகணும்? உருமாற்றம் அடைய வேண்டும். ஆமென். தூய தமிழ், உருமாற்றம் அடைய வேண்டும். இந்த கூட்டு புழுவை குறித்து சமீபத்தில் நான் பார்த்தேன். எப்படியெல்லாம் அது உருவாகுது. இந்த லாப்ஸ்டார எதை குறித்து ஒரு செய்தியை பார்க்கும்போது அதனுடைய ஓட்டையே பிச்சுக்கிட்டு அது அப்படியே வெளியே வருது. அதுதான் அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்குது. அது போல நம்முடைய வாழ்க்கையில 1000 தடைகள் வரலாம், நாம தான் வெளியேறி வரணும். ஆமென், ஆமென். இந்த முட்டை வச்சு கோழி அடக்காத்தது பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? எப்படி 22 நாள் பொறுத்து நீங்க உடைச்சி கோழி குஞ்சியை வெளியே எடுக்கிறீங்களா, இல்ல அது உடைச்சிட்டு வெளியே வருதா? இந்த பிரசவ நாள் வந்த உடனே ஆடோ மாடோ நீங்க போய் அந்த பிள்ளையை எழுதுறீங்களா, கையை விட்டு, இல்ல அது வெளியே தலைய நொந்திக்கிட்டு வெளியே வருதா? நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுடைய படைப்பெல்லாம் சரியா செய்து
ஆனா தேவனால் படைக்கப்பட்ட, அதாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் சரியான வேலை செய்யுது. ஆனா தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நாம தான் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறோம். நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நீவனான கபடற்றவர் என்ற தேவ திட்டம். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் உருமாற்றிக்கிறோம், வேற விதத்துல நம்ம கொண்டு வந்துடலாமே. போதும்ல, உலகத்துல எவ்வளவு காலம் உங்களை குறை பேசிக்கிட்டே வாழும். குறை பேசுறவங்க திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ 1000 பேருக்கு கோடிக்கணக்கான பேர் குறை பேசிட்டே தான் இன்னும் வரைக்கும் இருக்கிறான். வெள்ளக்கார சாமின்றான், பிரியாணிக்கு மதம் மாறினான். பிரியாணிக்கு எங்க யூதர்கள் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கோதுமைக்கு மதம் மாறினான் சொல்றவன் சொல்லட்டுமே. நாம அதே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மாற்றுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உத்தம கபடற்ற உத்தம. அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும், இஸ்ரவேல் அப்படின்றதுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கணும். ஆமென். நம்ம பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையை வைக்கணும். ஆமென். உலகம் 1000 சொல்லட்டுமே, உலகம் 1000 சொல்லட்டையா, 1000 சொல்லட்டும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உண்மையில சொல்ற 1000க்கு 3 0வையா, ஒண்ணு முன்னாடி வச்சுனா இல்லையா, 3 0, அதுக்கப்புறம் 1 வச்சனா என்னமா இல்லக்கா, 1 3 0, அதுக்கு முன்னாடி ஒரு 1 வச்சனா எப்படி இருக்கும்? அந்த 3 0 அங்க அடிபட்டுறது இல்ல. உன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அங்க அடிபட்டுரும். தேவனுடைய வார்த்தை முன்னாடி நிற்கலையே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தான் சொல்லுகிற வார்த்தை தான் நம்ம பெருசா பிடிச்சி மலையேறும். உலகத்தான் சொல்ற வார்த்தை தான் பெருசா பிடிச்சின்னு உண்மைதாங்க. என்னை குறித்து அந்த விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப பெருசு. யார் தெரியுங்களா? நீங்க கொடுத்ததில்ல, நீங்க கொடுத்ததில்ல, என்னோடு உடன் இருந்த ஊழியர்கள் கொடுத்தது. ஒவ்வொரு மாசமும் இந்த இடத்துல ஊழியர் கூட்டம் நடக்கும்போது வந்து ஊழியத்துல பங்கு பெற்றவர்கள் கொடுத்தது. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆசிரமத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அங்கு என்னோடு கூட இருந்த ஊழியர்கள் கொடுத்தது. அந்த ஃபீட்பேக் எல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இங்க நின்றுக்க முடியாது. சொல்ல இன்றைக்கு நான் இங்க நின்றுக்க முடியாது. குடும்பத்தார் கொடுத்த ஃபீட்பேக் நான் நினைச்சிருந்தேன்னா இங்க நின்றுக்க முடியாது. என் வீட்டார் கொடுத்த ஃபீட்பேக் குறித்து பேசியிருந்தேன்னா நான் இங்க நின்றுக்க முடியாது. கர்த்தர் என்னை குறித்து ஒரு ஃபீட்பேக் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைதான் சொல்ல, கர்த்தர் என்னை குறித்து ஒரு ஃபீட்பேக் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய கையில என்னை குறித்து ஒரு என்னது சொல்றது, ஒரு வரைபடம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வரைபடத்தை அவருடைய கையில வைத்து இருக்கிறார். நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் அவர் கையில் இருக்குது. நாம இங்க உட்காந்து ஃபியூச்சர் பிளான் எல்லாம் இங்க போட்டு கூடாது. என்னங்க, எனக்கு கார் வேணும், BMW கார் வேணும், அப்புறம் 8 ரூம் வச்சு பங்களா வேணும், நான் ஹெலிகாப்டர்லேயே வரணும். இதெல்லாம் நம்ம பிளானு. ஆண்டவருடைய பிளானே வேற. ஆண்டவருடைய பிளானே வேற. ஒரே ஒரு ஆண்டவருடைய பிளான் ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ஒன்னே ஒன்று. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அந்த ஒரு பிளான நான் செய்த அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்கு ஏற்படுத்தினேன்? கட்டுண்ட ஜனங்களை
விடுவிக்கவோ தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவோ நான் இன்னைக்கு ஒன்று ஏற்படுத்தினேன். ஒருவனுக்காகவும் நான் கட்ட வைத்தேன். பிசாசுல பிடியில இருந்தவன இல்ல குடியில இருந்தவன ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தவர்களை நான் கட்ட வைத்துட்டேன் பிரதர். தரித்திரர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன் பிரதர். அவர் வரைபடம் நம்மை குறித்து அவருடைய பிளான் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உண்மைதாங்க சொல்றேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு பிறந்து? நீதான் 2 வருஷம், 20 வருஷம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே 2025 பிப்ரவரி மாதம் 27, 28 பாண்டிச்சேரியில் ஊழிய இருபது ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சுட்டார். ஆமென். நீங்க என்ன அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்தா என்னவோ அந்த பையன் ஊழியம் சேர்த்து உண்மைதாங்க சொல்றேன். ஆண்டவருக்கு தெரியுங்க அவர் பிளான் அது. நாம நினைக்கிறேன் நேற்று வச்சு முதல் நேற்று வச்சு 2 நாளைக்கு முன்னாடி வச்சு இல்ல அவர் பிளான். ஆமென். உங்க கிட்ட போய் சொல்றோம் அவர் பிளான். நீங்க அவர் பிளானுக்கு உங்களை விட்டு கொடுத்துருங்க. ஆமென். அப்பதான் அவர் நடக்க முடியும். இந்த நாத்தங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமன் அவரற்ற. உங்களை குறித்து சொல்லணும்னா நீங்க உங்களை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போதுதான். உங்களை முன்குறித்ததனுடைய நோக்கத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9, 15, 16 2 வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். ஆமென். அவன் என்னுடைய இல்ல போதும். அதுக்கப்புறமா இவன் எனக்காக பாடுபட வேண்டியதெல்லாம் சொல்லு. அப்புறமா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யார் நாமத்தை எதுக்கு தெரிந்து கொண்டாரா? எதுக்கு தெரிந்து கொண்டாரா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காசு வருவார், கைகளை வைப்பார், முடிந்தவுடன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனுப்பிடுவார். இதுக்கா கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, இதுக்கா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், இதுக்கா கர்த்தர் நம்மை அழைத்தார். சண்டே டு சண்டே சர்ச்சுக்குள்ள கால் வைக்கவா கர்த்தர் அழைத்தார்? ஏன் அழைத்தார்? ஏன் உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார்? எதுக்காக நமக்கு ஜீவனை கொடுத்தார்? எதுக்காக நம்மை ரட்சித்தார்? நான் சொன்ன வார்த்தை சொல்லுது, நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்கும் எதை சொல்லணுமா? எதை சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ஆமென் 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 ஆமென். இதுவரைக்கும் சொல்ல இனியாயிலும் சொல்லாமல் இருக்காதீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க சொல்லல, இனியாயிலும் நீங்க சொல்லாம இருந்தா உங்களுக்கு ஐயோ. நான் சொல்ல வேதம் சொல்லு. உங்களுக்கு ஐயோ நான் சொல்ல வேதம் சொல்லு. இதுவரைக்கும் நம்ம என்னத்தை சொல்லி இருக்கிறோம்? குறையதான் சொல்லுகிறோம், குற்றங்களை தான் பார்த்துக்கிறோம், குறை பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற காலத்தை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் சொல்வேன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் விரும்புகிறார்.
தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அது கீழ்ப்பகுதியை வாசிக்கணும். அதே வசனத்தில் அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவருக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்குனா அப்படியே பஞ்சு மெத்ததான் மத்த இளவ பஞ்சில் தான் படுக்கும். இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்படிதான் அப்படிதான் இல்ல 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 பாடுபட்டியா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உண்மைதாங்க. பாடுபட்டியா ஊழியத்துக்கு போய் வந்த புதுசுல கொஞ்சம் நின்று பாடுகள் எல்லாம் படலை. அனுதினமும் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அனுதினமும் நான் சாகிறேன், சத்தாதான் புதிய மேனியை கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. விதை நெல் விதைக்கப்பட்டாதா அது முளைத்து அது பலனை தரும். அந்த பலனால தான் நம்ம பசி ஆறும், நம்ம ஜீவனோடு இருக்க முடியும். நீங்க இந்த சின்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய நாமத்தை சொல்லவே நம்ம தயங்குறோமே, எப்படி பாடுபட போறோம்? எப்படி பாடுபட போறோம்? நம்ம வீட்டாருக்கு சொல்றதுக்கே நமக்கு என்ன இல்லை, திராணி இல்லையே. உண்மைதாங்க சொல்றோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இயேசுவை குறித்து சொல்றதுக்கு திராணி இல்லையே. உன் நண்பர்களுக்கு சொல்ல திராணி இல்லையே. உன் நண்பர்களை ஆண்டவருடைய பிள்ளையாய் கொண்டு வருவதற்கு திராணி இல்லையே. நம்முடைய அண்ணன் தம்பிங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு நமக்கு திராணி இல்லையே. நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? உண்மைதாங்க. என்னோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், சவுல் எனக்காக பாடுபட வேண்டியவன், அவன் எனக்காக பாடுபட வேண்டியவன். நம்ம சின்ன தலைவலி வந்தா, உபத்திரம் அடித்தா, அல்லது நம்ம ஆண்டவர் குறித்து சொல்ல போனா யாரா நீ ஏன்டா இங்க வந்தேன்னு சொன்னா நம்ம முறுக்கின்னு வந்துடும். அந்த ஊரை ஆண்டவர் சபிஸ்டார் கொடுத்துன்றோம். ஒருவேளை நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. நம்ம பின்னாடியே வந்தாரு, நம்மளை இன்ன வரைக்கும் கையை பிடிச்சி நடத்துறாரு. தேவனுக்காக நம் பாடுகள் அனுபவித்தா என்ன? பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. தேவனுக்கு என்று நம் பாடுகளை சகிக்க நமக்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்ற. இங்க தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்ம தயங்கக்கூடாதுங்க. தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடாது. இயேசு ஆண்டவர் என்று சொல்வதற்கு தயங்கக்கூடாது. தேவன் அதற்காகத்தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கட்டுமா? ஏன்னா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மனுஷனை குறித்து பேசாம முடிச்சுட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காது. யோவான் 5ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35-36. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சிகளை பார்க்கிறோம். மேன்மையான சாட்சி எனக்குண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததோ நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 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 யோவான் ஸ்நானகன் என்ற தேவ மனுஷனை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. இவன் எனக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். நம்மை குறித்து சாட்சி என்ன? நம்மை குறித்து சாட்சி என்ன?
நம்மை ரட்சித்ததற்கு சாட்சி என்ன? ஆண்டவர் உன்னை என்னை ரட்சித்தாரே, எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு மதியானம் போய் கறி பரட்டி சாப்பாடு செய்து சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டு, நான் ஏன் இந்த வார்த்தை கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல. ஏறக்குறைய 7 மணி இருக்கும், 7 மணி இல்லை 6:45 வருவேன். ரயில்வே குவார்டர்ஸில் கதவை தட்டுவேன், எழுப்புவேன். தூங்கில் இருக்கிறவனை எழுப்பி அப்படியே உட்காந்துருப்பேன். படின்னு அது கீழே என்ன போட்டுருந்தா நல்லா சொல்ல மாட்டேன், எழுப்பி அப்படி உட்கார வைப்பேன். அவங்க அம்மா ஒரு பக்கம் சவுண்டு, அவங்க அப்பா ஒரு பக்கம் சவுண்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தான் ஃபுல்ல ஏதோ 10 நிமிடம் சும்மா விட்டு போனேன்னா, டேய் சர்ச்சுக்கு டைம் ஆச்சு. அப்போ திருப்பத்தூர்ல சபை, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு. அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்துடும். என்ன டைம் வந்துடும்? கரெக்ட் டைம் வந்துடும். போங்க. நான் கருசத்துக்காக சொல்றேன். அன்னைக்கு நல்லதோ கெட்டதோ நான் நோண்டி விட்டேன். இன்னைக்கு தேவன் எதிரானோ இல்லையோ பிரகாசிக்கிற விளக்கா தேவன் வைத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தூங்கினான்னு கேட்டு பாருங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? தூக்கமே வர மாட்டேங்குது. ஆண்டவர் நெருக்கி ஏன் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, உண்மையா சொல்றேங்க, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தூக்கம் கூட வர. அப்படி தூக்கம் வந்தாலும் அந்த தூக்கத்தை சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்கிற பாதத்துக்காக கதறுகிறவன் தான் உண்மை உள்ள எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆமென், ஆமென். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நான் ராத்திரி கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். நானும் முடியல, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வை, என்னமோ தெரியல எனக்கு 2-3 நாளாக ரொம்ப வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்கிறேன். உண்மையாக என்னால் தூங்க முடியல. அப்படியே கண்ணு இழுக்குது, கண்ணு இழுக்குது. ஆனால் இன்னைக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாட்டை தரணும். ஆமென், அல்லேலூயா. இந்த செய்தியில் 2 பேரை குறித்து நீங்கள் ஏற்கனவே புதன்கிழமை பார்த்தது தான். ஆனால் அன்னைக்கு பார்த்த விதத்திற்கும் இன்னைக்கு பார்த்த விதத்திற்கும் எனக்கே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு பழைய சோறை எவனும் சப்பி போட்ட எலும்ப இந்த சாப்பிடுன்னு சொல்லுகிறதுக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும். என் தேவனுடைய நெருக்கி ஏவுகிற வார்த்தைகள் என்னோடு கூட பேசப்படுகிறது. எனக்கு பிரியமான என் தேவச்சனமே, நீ வாழ்வது 1 நாளா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. தேவனுக்காக நீ எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனா மனுஷியா வாழணும் என்பதுதான் தேவ சித்தம். ஆமென், அல்லேலூயா. யார் சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார்? தேவ சித்தமா மனுஷ சித்தமா? தேவ சித்தமா மனுஷ சித்தமா? யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்? கர்த்தர் என்னையும் உன்னையும் பார்த்து கேட்கிறார், யார் சித்தத்தை நிறைவேற்ற போகிறார்? ஆண்டவருக்கு மன்னிக்கணும், யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும் என்னை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னு தெரியும். தெரிந்திருந்தோம் அல்லது இந்த ஏரோது ராஜா என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தோம் தேவனுக்கு முன்பாக நின்று தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி தன் தலையை வெட்டவும் ஒப்பு கொடுத்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்தவர் தான் யோவான் ஸ்நானகன். ஆமென். யாருக்கு தெரியுங்க? உங்களை பிரதம மந்திரி மோடிக்கு சுவிசேஷத்தை சொல்லுபவர்களாக ஆண்டவர் வைத்திருப்பார். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கனிமொழிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார் யாருக்கு தெரியும்? எப்ப நடக்கும் யாருக்கு தெரியும்?
தேவனுடைய ஏற்ற காலம் வரும். தேவனுடைய ஏற்ற காலம் வரும். இயேசு கிறிஸ்து அந்த வழியா வராரு. யோவான் ஸ்நானக ஓடி போற, ஐயோ ஐயா உன் பால ரட்சிய, உன் செருப்புல இருக்கிற பெல்ட்டை கட்டுறது கூட எனக்கு மேல அதிகாரம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லை, நீங்க ஏன் என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்கிறான். யோவான் ஸ்நானகர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ இடங்குடு, இப்படி தேவ நீதியை நிறைவேற்றும், இடங்குடு. ஒருவேளை உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். ஆமென். உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உன்னை தேடி ஆசாரியர்கள் வருவார்கள், உன்னை தேடி இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆலோசனை உன்னை தேடி வருவாயா. நீ தேவனுடைய சித்தத்தை செய்தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவ சித்தத்தை செய்தா உன்னை தேடி ஜனங்க ஓடி வருவாங்க. நீ தேவ சித்தம் செய்யாம ஊருக்கு அதிகம் உலகத்துக்கு அதிகம் உட்காந்து பேசிட்டு உன்னை தேடி யார் வருவாங்கன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணுங்க. நாங்க வீட்டில் கணவன் மனைவியை பேசுறப்ப கொஞ்ச நேரம் அவன் இப்படி இவன் இப்படி பேசிட்டு என் மனைவியை கூட நேரடியாக கேட்டுதான், உங்கள் அண்ணன் இப்படி, உங்கள் அண்ணி இப்படி, உங்கள் அண்ணன் பசங்க இப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் அண்ணி இப்படி, எங்கள் அண்ணன் பசங்க இப்படி, சுகுதி இப்படி தான், அவங்க இப்படி தான். வாய்ப்பே கிடையாது. உண்மைதான் சொல்ல, வாய்ப்பே கிடையாது. நான் சாப்பாடு இருக்குதா, சாப்பிட்டியா, சாப்பிட்டு, நீ சாப்பிட்டியா, சாப்பிட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மைதானே சொல்றேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். உறவு கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரை வழி நடத்தணும். கண்டுபிடிச்சிட்டேன். சபை வீடு, ஜெபம் வீடு, சபை வீடு, ஜெபம் வீடு. அதனால யார் வீட்டுக்கு வெட்டு காலையாக இருக்குது, யார் வீட்டு சோபா காலையாக இருக்குது ஒரு ஓடினாங்க தூங்கினுங்க. எங்கெல்லாம் ஊழியர் சிறந்தது என்று நினைத்தேனோ அங்கெல்லாம் ஓடுனவன். நான் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பட்டம் விடுத்து போனவன். ஆனால் என் தேவன் கொடுத்த ஒரு பட்டம், இவனை நேசிக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் கொடுத்த பட்டம் விடுந்து போனவன். என் சொந்த ஜனம் கொடுத்த பட்டம் திருடன். உண்மைதான். பல நேரம் நான் அந்த தனிமையில் உட்காந்து யோசித்திருக்கேன். தேவ ஊழியர்கள் வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா? அவனும் அவங்க மனைவியும் பொய் பேசுகிற பொய்க்காரர்கள். ஆனால் நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன், அவருடைய பாதத்தில் விழுந்த அவர் எனக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? இவன் எனக்காக பாடுபட வேண்டியவன், இவன் எனக்காக ஓட வேண்டியவன். என் முடிவு வரையும் நாளைக்கு இல்லைங்க, இந்த செகண்டே என் உயிர் போனாலும் அது இயேசுவின் பாதத்தில் போகணும், கிறிஸ்தவனா போகணும், ஊழியக்காரனா போகணும். அல்லேலூயா. 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 எனக்கு பிரியமான என் நம்பிக்கை வச்சோமே, நீ எரிந்து பிரகாசிக்க விடாது, அதை மறந்து போகாது. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பல்லவி, ஒரு பல்லவியை நாம் பாடி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஜீசஸ்
பொய், இயேசுதான் மெய். இந்த உலகத்தில் காண்பதெல்லாம் பொய், இயேசுதான் மெய். வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுபவர்கள் உன்னை கைவிடலாம். உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுபவர்கள் விலகி ஓடலாம். உன்னை பார்த்து புகழ்ந்தவர்கள் இப்பொழுது இழந்து பேசலாம். இவரைப் போல, இவனைப் போல, இவளைப் போல யாருமே இல்லை என்று சொல்லுபவர்கள் உதறித்தரலாம். ஆனால் இயேசுவோ உன்னை தன் சாயலாய் படைத்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் அமர செய்கிறவர் அவர் ஒருவரே. நல்ல தகப்பனே, நல்ல கால வேளையிலே பிள்ளைகளோடு நீ சொன்ன என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் என்னையும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எரிவதாக, கபடற்றவனாய் எங்களை மாற்றும். உமக்காக பாடுகளை அனுபவிக்கிற மனிதர்களாக எங்களை வைப்பீராக, சீஷர்களாக எங்களை வைப்பீராக. உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக எங்களை நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலத்தையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வழிநடத்துதலும் சமாதானமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதும் நம்மோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.